ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இனிய பாஸ்கா காலத்தின் 3ஆம் வாரத்தின் 4ஆம் நாளுக்குரிய வாழ்த்துக்களும் ஆசிகளும். இந்த பாஸ்கா மகிழ்வு சந்தோஷம் மனுக்குலத்திற்கு வருடா வருடம் 50 நாட்களுக்கு நீடிக்கின்ற ஒரு நெடிய பயணமாக தரப்பட்டிருக்கின்றது. இந்த ஜூபிலி ஆண்டிலே இந்த பாஸ்கா மகிழ்வுக்குரிய அந்த சந்தோஷத்தின் பேறு பலன்களை பெற்றனுபவிக்க வாய்ப்பு பெற்றிருக்கின்ற நாங்கள் எங்கள் வாழ்வை கடவுளுக்குரிய வாழ்வாக இந்த மகிழ்வின் காலத்திலே, சந்தோஷத்தின் காலத்திலே நாங்களும் விண்ணக விருந்திலே பங்காளிகள் என்ற மகிழ்வில் என்றென்றும் திளைத்திருக்க, வளர, மிளிர இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்ளுவோம். இன்றைய நாளுக்குரிய சிந்தனைக்காக தரப்படுகின்ற வாசக பகுதி யோவான் நற்செய்தியின் 6ஆம் அதிகாரத்தின் 35ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனங்கள் வரையுள்ள பகுதியாகும். அந்நாளில் இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகமிராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். இறை தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவிழம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவிழம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, வாழ்வான கடவுள், எங்களுக்கு வாழ்வே அவர்தான். ஏனென்றால் அவர் வாழுகின்ற கடவுள். என்று ஒரு நாள் வாழ்ந்து முடிந்த கடவுள் அல்ல, இன்றும் வாழுகின்ற கடவுள். அந்த வாழ்வான கடவுள், எங்களை வாழ்விக்கின்ற கடவுள், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கடவுள் இன்றைய நாளில் எங்களோடு இந்த உயிர் வாழ்வல் அல்லது ஒரு மனித வாழ்வு என்கின்ற அந்த சொற்பதம், தமிழிலே இந்த வாழ்வு என்ற அந்த மவுள் உள்ளன்னா பயன்படுத்தப்படுகிற அந்த நல்ல சொல் ஒரு செழுமையான, பசுமையான, லட்சணமான, செந்தளிப்பான, ஒரு லௌகிகமான, ஒரு நிறைவான மகிழ்வை கொடுக்கக்கூடிய அந்த லட்சணகரமான அந்த வாழ்வு என்ற சொல் தமிழில் நல்ல அர்த்தத்தை உட்பொதிந்து வைத்திருக்கின்றது. அவை அன்பார்ந்தவர்களே, இந்த உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமான உணவை பற்றி இன்று நம் ஆண்டவர்களோடு பரிமாறுகின்றார் அல்லது உரையாடுகின்றார். என்ன சொல்லுகின்றார் என்றால், அந்த வாழ்வு தரும் உணவு நானே. கத்தோலிக்க கிறிஸ்தவ போதனைகளில், குறிப்பாக இயேசுவினுடைய அந்த வல்லமை இந்த போதனைகளில் நாங்கள் 3 விடயங்கள், கடந்த புதன்கிழமை நாங்கள் இந்த பேறு பெற்றோர் ஐயோ உங்களுக்கு கேடென்ற நிலைப்பாடு இயேசுவினுடைய போதனைகளில் மேலெழுந்து சிறப்புற்று வாழுகின்ற அல்லது அவருடைய போதனைகளின் ஒரு க்ரீம் போல ஒரு உச்சக்கட்ட வெளிப்படுத்தலாக உணரப்படுகின்ற ஒரு போதனை பகுதி. இன்றைய நாளில் நாங்கள் இன்னும் ஒரு இயேசுனுடைய போதனை பகுதி என்னவென்று சொன்னால், இந்த நானே என்ற கூற்றுக்கள்.
நானே வழி, நானே வாழ்வு, நானே ஒளி, நானே உயிர், நானே உண்மையான திராட்சை கொடி, நானே உயிர்ப்பும் உத்தானமுமாயிருக்கின்றேன் என்று இயேசு இந்த நானே என்ற கூற்றுக்களினூடாக தாம் தான் மனுக்குலத்தினுடைய வாழ்வின் எல்லா பரிமாணங்களிலும் தம்முடைய உன்னதமான அந்த உடனிருத்தலை எங்கள் முன்னிலையில் நிலைநிறுத்தி வெளிக்கொணர்கின்றார். அவங்களுடைய மனித அடிப்படை தேவையான இந்த உயிர் வாழ்தலுக்கான அத்தியாவசியமான தேவைகளில் ஒன்று உணவு. ஆகவே இந்த உணவை பற்றி இயேசு சொல்கின்றார், தான் அந்த உணவை தர தயாராக இருக்கின்றேன், நான் கையால் எடுத்து தர வேண்டும் என்பதை விட நானே அந்த உணவாக இருக்கின்றேன் அல்லது நானே உங்களுக்கு உணவாகுகின்றேன் என்று சொல்லி தம்மையே எங்களுக்கு உணவாக்கி சென்றார். இப்போ நாங்கள் அவரை தகுதியாக உண்ணுகிற பொழுது, ஏனென்றால் அந்த உணவு அந்தளவிற்கு தெய்வீகமானது, தூய்மையானது, பரிசுத்தமானது. அந்த உணவை நாங்கள் தகுதியாக தகுந்த முன்னாயத்தத்தோடு உட்கொள்ள வேண்டும். அந்த உணவை உண்பவர்களுக்கு பசி இராது. என்றால் இந்த மண் உலகில் மீண்டும் மீண்டும் பசிக்காமல் இருக்கின்ற அந்த நிலப்பாட்டு எடுத்து சொல்லுகின்றார். படைப்பின் தொடக்கத்தில் இருந்து இத்தனை நவீனத்துவமும் தொழில்நுட்பங்களும் விஞ்ஞான புரட்சிகளும் மலையேறி வந்திருக்கின்ற இந்த காலகட்டம் வரைக்கும் மனிதர்களுடைய பெரும் பிரச்சனை என்னென்றால், இந்த மீண்டும் மீண்டும் பசி எடுக்கின்ற அந்த வாழ்வு என்ற நிலைக்கு தேவையான அந்த பசி என்ற உணர்விலிருந்து அது வாழ்வுக்கான வெறும் வயிற்றுக்கான உணவு பசியாக, உணர்வு பசியாக, பொருட்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பசிகளாக, பல்வேறுபட்ட வடிவங்களிலே, பரிணாமங்களிலே, மனுக்குலத்தினுடைய வாழ்க்கையிலேயே சித்தரிக்கப்படுகின்ற பலதரப்பட்ட பசிகள் மீண்டும் மீண்டும் எடுக்காமல் இருப்பதற்கு மனிதர்கள் மேற்கொள்ளுகின்ற ஆய்வுகளும் முயற்சிகளும் உரிய பலனை இதுவரை நிறைவாக கொடுத்து முடிவு பெறவில்லை. ஆனால் இயேசு சொல்லுவார், ஞான வாழ்விலே, ஆன்மீக வாழ்விலே நாங்கள் இந்த மீண்டும் பசியெடுக்காத அளவிற்கு அவரையே உணவாக்குகின்ற பொழுது, அல்லது இயேசுவுக்குள் அந்த உணவினாலே, இயேசுவினாலே நாங்கள் ஊட்டம் பெற்று அவரை உட்கொள்வதனால் வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார், அல்லது நான் என்று சொல்லப்படுகின்ற அந்த முழுமையான ஆளுமை முழுவதும் இயேசுவினாலே, இயேசுவினுடைய வார்த்தைகளினாலே, போதனைகளினாலே உருவகிக்கப்பட்டு செதுக்கி எடுக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்ட அந்த என்னுடைய வாழ்வு முழுவதும் இயேசுவினுடைய நாமமும் போதனையும் அவருடைய உன்னதமான அந்த ஊட்டமும் உயிர்ச்சத்தும் என்னுடைய வாழ்விலே மிளிருகின்ற பொழுது நான் இயேசுவுக்குள் இருக்கின்றேன், அங்கே எனக்கு பசி இராது என்கின்றார். அவை இந்த வேளையிலே இயேசு சொல்லுவார் என்னவென்று சொன்னால், ஆனாலும் இறை திட்டம், இறை சித்தம், இறை தந்தை என்னிடத்தில் ஒப்படைத்தவர்கள் யார்? நாங்கள் பாவிகளாகிய மனுக்குலம் முழுவதும் இயேசுவினிடம் இறை தந்தையினால் ஒப்படைக்கப்பட்டவர்கள். ஆகவே தம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்டவர்களை பாதுகாக்க வேண்டிய தம்முடைய பாரிய பொறுப்பை, தம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த பொறுப்பை தான் ஏற்றுக்கொண்ட கடமையை உணர்ந்து சொல்லுவார், என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டவர்களை நான் புறம்பே தள்ளிவிடேன், நான் அந்தரிக்க விடமாட்டேன், அவர்களை அழிய விடாமல் நான் அவர்களை வாழ்வுக்குரியவர்களாக உயிர்த்தெழச் செய்வேன். வெறுமனையே அழிந்து போகிற உணவுக்காக உழைப்பது அல்ல, இந்த அழியாத வாழ்விற்குரிய மீண்டும் பசியெடுக்காத அந்த உணவினாலே ஆன்ம தாகம் கொண்ட அந்த தாகத்தை ஈடு செய்கின்ற இந்த ஆன்ம உணவினாலே, அது இறை வார்த்தையினாலே, எங்களுடைய திருச்சபையினுடைய படிப்பினைகளினாலே, எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுக்கு பெற்றுத்தந்த பாரம்பரிய வாழ்க்கை முறைகளினாலே, ஒவ்வொருவருடைய சொந்த நம்பிக்கைகளினாலே
இறைவன் காலத்திற்கு காலம் இந்த ஜூபிலி ஆண்டுகள் அல்லது வெவ்வேறு ஆண்டுகளிலும் காலங்களிலும் நேரங்களிலும் சந்தர்ப்பங்களிலும் எங்களுக்கு தருகின்ற இந்த ஜூபிலி ஆசீர் அருட்பொழிவின் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களினாலே நாங்கள் அழியாத ஆன்மாவுக்குரிய வாழ்விலே நிலைநிறுத்தப்பட இந்த இயேசுவினுடைய நானே வாழ்வு தரும் உணவு என்ற வார்த்தை எங்களுக்குரிய அகவாழ்வின் அழியா வாழ்வின் நிலை வாழ்வின் உணவாக அமைய நாங்கள் என்றும் ஆவலுள்ள மக்களாக, தாகம் கொள்ளுகின்ற மக்களாக, பசி தீர்க்கின்ற மக்களாக எங்கள் வாழ்விலே இந்த இயேசு என்பவருடைய அந்த பல்வேறுபட்ட பரிணாமங்களின் உணவை எமக்கு ஆதாயமாக்கி எம் ஆன்மாவை வளர்ப்பதனாலே இன்றைய நாளை எங்களுக்கு பலன் கொடுக்கும் பயன் தரும் நாளாக்கிட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசித்து வாழ்த்தி நிற்கின்றேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.